நீங்க லேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் லேட் ஆகும், பாத்துக்கோங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? லேட்லாம் பண்ணாதீங்க சிஸ்டர். சீக்கிரம் ராசாதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அப்ப கையெழுத்து போடுங்க. கொடுங்க. சார், கையெழுத்து போடுங்க சார். சரி. சார் நீங்க போங்க. மாமியார்காரி எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாளோ? ஹலோ கண்மணி, சொல்லுங்க அத்தை. அங்க அவ எப்படி இருக்கா? ஆர்த்தி பயந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் பயம் காட்டுவோம். கண்மணி, லைன்ல தான் இருக்கியா? ஆ இருக்கேன் அத்தை. என்னாச்சு கண்மணி? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லல்ல? ஆ, கொஞ்சம் சீரியஸ் தான் அத்தை. எங்களை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க அத்தை. ரசத்தி பொழைப்பாளா இல்லையான்னு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என்ன கண்மணி சொல்ற? அவளுக்கு ஏதாவது ஆயிடுமா? தெரியல அத்தை. டாக்டர் எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி, அப்ப அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னதான் வந்து போலீஸ் பிடிக்குமா? அத்தை, அந்த பொன்னி வேற எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கா. ராசாத்திக்கு எதனா ஒண்ணுன்னா அந்த பொன்னியே ராசாத்தி சாவுக்கு நீங்க தான் காரணம்னு எழுதி கொடுத்துருவா போல இருக்கு அத்தை. என்ன சொல்ற கண்மணி? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ கண்மணி, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கண்மணி. ஏதாவது பிரச்சனையாகி போலீஸ் அது இதுன்னு வந்தா அசிங்கம் ஆயிடும்ல. ஐயோ அத்தை, அத நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் ஆகாது, என்ன நம்புங்க. அத்தை, எதுக்கும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அத்தை. சரி கண்மணி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை. இது போலீஸ் வரைக்கும்லாம் போகாது. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சரி கண்மணி. ஆ, ஏதாவது ஒண்ணுன்னா போன் பண்ணி சொல்லு. கண்டிப்பா அத்தை. சரி, நான் வச்சிடுறேன் கண்மணி. ம். என்ன இவ இப்படி பயந்தாங்கோலியா இருக்கா? வெறும் வாய் சவடால் தானா?
சரி ராசாத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு போய் பாப்போம். என்னடா நர்ஸ் எதுக்கு கூட்டிட்டு போனாங்க? பேப்பர்ஸ்லாம் சைன் வாங்கினாங்கப்பா. டெய்னியா ஃபீல் பண்ணாதடா, ராசாத்திக்கு ஒன்றும் ஆகாது. டேய் அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக வாங்குறதுடா. இதுக்கெல்லாமா போய் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப? ஆமா இனியா, ராசாத்தி யாருக்கும் எந்த கெடுதலும் மனசால கூட நினைச்சதில்ல. அவளுக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. என்னாச்சு டாக்டர், இப்ப எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்ல முடியாது. ஐயோ ராசாத்தி போய் சேர்ந்துருவாளா? அப்ப நம்ம மாட்டிக்குவோமா? டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, கொஞ்சம் சீரியஸ் தான். வெயிட் பண்ணுங்க, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஐயோ, எங்களால் முடிஞ்சது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே கடவுள் கையில் தான் இருக்கு. கடவுளே, எங்க பொண்ணு நல்லபடியா காப்பாத்து. டாக்டர் நாங்க போய் பார்க்கலாமா? கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான், அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். எல்லாரும் போய் பார்க்க முடியாது. வேணா யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பார்க்கலாம். ஆனால் பேஷண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இனியா நீ போ. அப்பா நீ தாண்டா இப்ப அவ பக்கத்துல இருக்கணும். போ. இனியா, இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே. வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே. ஆதி தாயும் நீயடி, பாறை மீது நீரடி. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே. வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே. உங்களுக்கு என்ன விட்டுட்டு இருந்தாதான் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்னா நான் உங்களை விட்டுட்டு போறேன் மாமா. நீ என்ன விட்டு போயிடுன்னு சொன்னதுக்கு பதிலா உயிரை விட்டுடுன்னு சொல்லுங்க மாமா. சந்தோஷமா நான் உயிரை விட்டுடுறேன். என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னா பணமா தான் அனுப்ப முடியும்.
ரசாத்தி, என்ன மன்னிச்சிரு ரசாத்தி. நான் உன்னை ரொம்ப படுத்தி இருக்கேன். உன் மேல உள்ள வெறுப்புல உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க. அப்பெல்லாம் உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும் அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. ரசதி, எனக்கு பயமா இருக்கு ரசதி. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இது வரைக்கும் உன்கிட்ட வெறுப்ப மட்டும் தான் காட்டியிருக்கேன். கிட்ட ஒரு நாள் கூட சிரிச்சு அன்பா ஒரு வார்த்தை பேசினது இல்ல ரசத்து. உன் கூட நல்ல விதமா நடந்துக்கணும்னு இப்ப இப்ப நினைக்கிறேன் ரசாத்து. இப்ப நினைக்கிறேன். ரசத்து, பாரு ரசத்து, எந்திரிச்சு பா. ரசத்தி, 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 ரசத்தி. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. இறைவனாய் தந்த ரசத்தி, இருளில் காணும் ஓவியமே. துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே. வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே. ரசதி, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ திரும்ப வந்துட்ட ரசதி. சொல்லு ரசதி. நீங்க அழக்கூடாது மாமா. எப்பவுமே நீங்க ராஜா மாதிரி இருக்கணும். அழாதீங்க மாமா, அழாதீங்க. இனி உங்களுக்கு என்னோட தொல்லை இருக்காது. ரசதி, என்ன பேசுற? அப்படிலாம் பேசாத மாமா. உங்ககிட்ட முக்கியமா ஒன்னு சொல்லணும்.
விடுங்க மாமா. சொல்லு ராசாத்தி. மாமா, நான் பொழைக்க மாட்டேன் மாமா. என்ன பேசுற ராசாத்தி? மாமா, என்ன பேச விடுங்க மாமா. நான் பேச வேண்டியது பேசிடுறேன். மாமா, என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னை யாருக்கும் பிடிக்கவும் இல்லை. ராசாத்தி, அப்படிலாம் இல்ல ராசாத்தி. எதுக்கு மாமா நான் உயிரோட இருக்கணும்? ராசாத்தி, என்ன பேசுற? மாமா, எல்லாரையும் நான் இருந்து படுத்துறத விட போய் சேர்ந்துடுறேன் மாமா. அதான் எல்லாருக்கும் நல்லது. ரசதி, அப்படிலாம் சொல்லாது ரசதி. ப்ளீஸ் பேசாத. உனக்கு ஒண்ணு இல்ல ரசதி, ஒண்ணு இல்ல. இல்ல மாமா, நான் உங்களுக்கு பொருத்தமே இல்லாதவ மாமா. இந்த குண்டுச்சியை கட்டிக்கிட்டு நீங்க அசிங்கப்பட்டது, அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும் மாமா. நான் போனதுக்கு பின்னாடி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா. என்ன ரசதி, என்ன பேசுற? மாமா, நான் பேசி முடிச்சிடுறேன் மாமா. அந்த பொண்ணாவது என்ன மாதிரி இல்லாம நல்லா அழகா ஒல்லியா உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் மாமா. நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மாமா. ரசதி, ரசதி, ரசதி. டாக்டர், டாக்டர், சீக்கிரம் வாங்க. ரசதி, 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 கண்ணு தர. ரசதி, டாக்டர். டேய் கபிலா, டாக்டரை கூப்பிடு. ஒரு நிமிஷம் போய் பாருங்க டாக்டர். ரசதி, ரசதி. என்னாச்சு? டாக்டர், கண்ணு திறந்து பார்த்தா திரும்பவும் கண்ணை மூடிட்டா. சரி சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? போங்க சார், நான் பாத்துக்கிறேன், போங்க. பேஷண்ட்டை தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. டேய், என்னடா இனியா, எதுக்குடா அழற? ராசாத்திக்கு என்னடா ஆச்சு? டேய், டேய் இனியா, என்னாச்சுடா? எதுக்கு அழுவுற? ராசாத்தி என்னாச்சு? அழுவாதண்ணா, அன்னைக்கு என்ன ஆச்சு? இந்த பாரு இனியா, அழாதங்கிறல்ல.